இது வந்து கேண்ட் சார்ட், இது ஸ்லாக், இஎஃப்டி, பர்ட் சிபிஎம் இதெல்லாம் பார்த்தோம். கேண்ட் சார்ட். இந்த ஃபைல் செட் பண்ணியிருக்கேன் சிவா. நான் செக் பண்றேன் சிவா. ஏன்னா ஒரு ஒரு நாள் அப்டேட் ஆகுது. நான் பார்க்குறேன் சிவா. நான் இல்லைன்னா சென்ட் பண்றேன். illustration 1 2. illustration 2. சிவா illustration 2 மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 3 தான் பண்ணினோம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஆமா 3ல ஆரம்பிச்சோம். 3 முடிச்சிட்டு ஐ கம் பேக் டு illustration 2. சரியா? இப்ப வந்து ம், இப்ப ஆக்டிவிட்டி வந்து 1 2. ஸோ ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 1 is an independent activity. Okay, so 1 independent activity. இதுலேருந்து என்ன போறது? 1 to 2. இதுலேருந்து என்ன போறது? 1 to 3. அப்புறம் 1 to 4லேருந்து 1 to 3. ஸோ 1 to 4. அப்புறம் 2 to 5. 2லேருந்து 5 போறது. அப்புறம் 3லேருந்து இங்க நோட் பார்த்துக்கோங்க. ரெண்டு அதாவது இந்த மாதிரி ரெண்டு ரிப்பீட்டடா இருக்குன்னா ஓகேவா, 3 3 ரெண்டுமே ரிப்பீட்டடா இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் இப்படி வரும். அதாவது இந்த 3ன்றது 6க்கும் காமன் 7க்கும் காமன். ஓகேவா, ஸோ 3 6 இது வந்து 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 to 6. ஸோ 4 to 6. அடுத்தது 5 to 8. இங்க பார்த்தீங்கன்னா இங்க 5 to 8 ஒன்று இருக்கு, 7 to 8 ஒன்று இருக்கு. ஓகேவா, அப்போ 5 to 8க்கும் 7 to 8க்கும் பார்த்தீங்கன்னா 8 வந்து ஒரு காமனா இருக்கு. அப்போ 5 to 8 அப்புறம் 7 to 8. அடுத்தது 6 to 9. இங்க 6 to 9 பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று 9 காமனா இருக்கு, இங்கேயும் காமனா இருக்கு. அப்போ 8 to 9, 6 to 9. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2. 1 2. இந்த ஒரு சம் இஸ் a representative of all the critical path method sum. ஓகேவா, எக்ஸ்ட்ரா வந்து சிலது நம்ம போடுவோம் அடுத்த சம்ல, பட் இதுதான் பேசிக் ஸ்டெப். அதனால ஒரு சம் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் நல்ல டீடைல்டா போட்டுடலாம், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு. சரியா? 1 to 2 எவ்வளோ டைம்? 2. அதனால இங்க போட்டுக்கணும். அதே மாதிரி 1 to 3 என்ன டைம்? 2. ஓகேவா? 1 to 4 என்ன டைம்? 1. என்ன சிவா?
அப்புறம் 2 to 5. 2 to 5 எவ்வளோ டைம்? 4. 3 to 6 எவ்வளோ டைம்? 8. 3 to 7 5. அப்புறம் 4 to 6 3. 5 to 8 1. 6 to 9. 7 to 8 4. ஆ ஓகே. ஓ இவ்வளோதான் வருமா? ஆ 4 to 8. அப்புறம் அடுத்தது வந்து 7 to 8 4 போட்டோமா? 6 to 9 5. 8 to 9 3. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3. மித்ரா மித்ரா நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ரா. இந்த பாயிண்ட் எப்பவுமே இண்டிபெண்டன்ட் இருக்கும்போது இது 0 0 ஆகும். ஓகேவா? ஒரு நிமிஷம். எங்க எங்க யாருக்கு இதுல மசூதி? இல்ல யாருல மசூதி தான் கேட்டேன். 1 2 3 4 5 7 5 ஆ ஆ 1 to 4 என்ன? 1 ஓகே 1. நான் இதுல ஏதாவது நம்பர் தப்பா போட்டிருக்கேன்னா சொல்லுங்க. ஓகே மித்ரா சொல்லுங்க கண்ணா. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ம் ம் வெரி குட். 2 வேல்யூ ஓகேடா. ம் அப்புறம் ம்
எதுரா 3 2. ஆமா. ஒரு நிமிஷம்டா, அது ஏதோ ஸ்லோவா டிராக் ஆகுது. ஆ சொல்றா, சூப்பர். சொல்லு கண்ணா. 3 பிளஸ் 3 பிளஸ் 1 4 ஆ? செல்லமா நீ எதுக்கு சொல்றடா? எந்த நோடுக்கு சொல்ற நீனு? ஆ இது இது ஊது. ஓ, இந்த நோடுக்கு சொல்ற. இந்த நோடுக்கு என்ன சொல்றீங்க கண்ணா? ம். அடுத்தது. எதுடா? இதுவா? ஆ ஆ ஆ ஆ. இருடா இருடா. நான் எங்கேயோ இதுனா அது எங்கேயோ போகுது. ஐயோ, ஒரு நிமிஷம், சாரி. ஆ. ம். குட். அப்புறம். சூப்பர்ரா. வெரி குட் மித்ரா. ஏதா மிஸ் பண்ணிட்டோமாடா? இல்லன்னா பாருங்க. சொல்லிட்டீங்களா? சூப்பர். பேக் சைடு இது யார் ட்ரை பண்றீங்க? ட்ரை பண்ணி சொல்லுமா. கீர்த்தனாவா நந்தனாவாடா? சூப்பர் சூப்பர். The earliest start. ஓ, இது ரெப்பிட்டேஷனா போட்டிருக்கேனா? ஓ, மூணுமே இதுவா? யார் வீட்ல நாய் கொலைக்குது? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். ம். இது ஒரு நிமிஷம் பேஸ்ட் பண்ணிடவா இங்க?
மத்ததெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன்னா நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்றோமோ அது மட்டும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆகாது. சொல்லுங்க சொல்லுங்க. 15. ம். 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 செல்லம்மா இதுல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடவா? இங்க இந்த நோடு இருக்கு பாத்தியா? இந்த நோடு வந்து 3 ஓடத்துக்கு வந்து 6ல இருந்து வருது, 7ல இருந்து வருது. கரெக்டா? அப்போ இந்த நோடோட இதையும் போடலாம், நீ இந்த நோடோட இதையும் போடலாம். எப்படி நம்ம அதுல லெஸ் எடுத்துக்கணும். லெஸ் அது எடுக்கணும். ஓகேவா? அது மட்டும் அப்டேட் பண்ணிடலாமா? நோடு 3 ஓடது மட்டும் நான் இங்க சொல்றேன். ரிவர்சலா வரும்போது இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நோடு 3க்கு எய்தர் இட் வில் பி no 10 minus 8 2 or ஐயோ or 8 minus 5. இதுல எது லெஸ்? see இந்த பக்கம் போகும்போது கிரேட்டர் எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் போகும்போது லெஸ் எடுத்துக்கணும். so 2. அதனால 2. சூப்பரா. கண்டினியூ பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி செல்லம்மா.
சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நோடு 1க்கும். ஹலோ? ஹலோ? ஆ, சொல்லுடா. இந்த நோடு 1க்கு சொல்லு. அதாவது இது 2 மைனஸ் 2 0. இன்னொன்னு 7 மைனஸ் 2 வந்து 5. இன்னொன்னு இது எப்படி 2 மைனஸ் 2 வரும்? இது 2 மைனஸ் 2. இது 7 மைனஸ் 7 மைனஸ் 2. இன்னொன்னு 7 மைனஸ் 1. கரெக்டா? நோடு 1க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து 7 மைனஸ் 2 5. இன்னொன்னு 2 மைனஸ் 2 0. இன்னொன்னு வந்து 7 மைனஸ் 1. எது லீஸ்ட் கண்ணா? ம், அவ்வளவுதான். ஓகேவா? யாருக்கா அதுல டவுட் இருக்கா? கீர்த்தனா? கீர்த்தனா தானே, இப்பதானே சொன்னீங்களா கீர்த்தனா நீங்க? நந்தனா சொன்னாங்களா? கீர்த்தனா சொன்ன. கீர்த்தனா வெரி குட். கீர்த்தனா சூப்பர்ரா, வெரி குட்ரா, எக்ஸலென்ட். நந்தனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மித்ரா? சிவா, உங்களுக்கு சிவா? ஓகே. போன வாட்டி இது புக் சம்மே வந்தது ஆக்சுவலா. ஸோ இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இது ஸ்டெப் 4. ஓகேவா? ம். இப்போ இது போட்டுட்டோமா? ஓ. ம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட்ன்றது தான் இது கண்ணா. 0 1 1 1 இருக்குல்ல, 0 0 0ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் 2 2 to 5. அதுக்கப்புறம் வந்து 3 to 6 வந்து 3 to 6 2. ஓகேவா? 3 to 7 வந்து திருப்பி 2. 4 to 6 வந்து 1. 1. ஓகே. 5 to 8 வந்து 5 to 8 வந்து 6. 6. 6 to 9 வந்து 10. 7 to 8 வந்து 7. 8 to 9 வந்து 11. earliest start. ஓகே. earliest finish வந்து 1 to 2 வந்து இதான முடிச்சது இல்ல, இங்க வச்சிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 1 to 3 வந்து 2. 1 to 3. அப்புறம் 1 to 4 வந்து 1.
to 5 வந்து 2 to 5 வந்து 6, 3 to 6 வந்து 10, 10. ஓகே, புரியுறதா எல்லாருக்கும்? புரியுது. ஆட் பண்ணி ஆன்சர் இது. ஓகே. 3 to 7 வந்து 7, 7. அப்புறம் 4 to 6 வந்து 4, 3 plus 1 4. 5 to 8 வந்து 6 plus 1 7. 6 to 9 வந்து 5 plus 10 15. 6 to 9 எங்க? ஓகே இது. 7 to 8 வந்து 7 plus 4 11. 7 plus 4 11. 8 to 9 வந்து 8 to 9 எங்க இருக்கு? 8 to 9 11 plus 3 14. ஓகேவா? earliest finish புரிஞ்சுதா? latest start 1 to 2 latest start. latest start வந்து 7 minus 2 5. 1 to 3 வந்து 2 minus 2 0. 1 to 4 வந்து 7 minus 1 6. 2 to 5 வந்து 11 plus 11 minus 4 7. 3 to 6 வந்து 3 to 6. 3 to 6 வந்து 8 minus 2. சாரி தப்பா சொல்றோம். 3 to 6 வந்து 10 minus இல்ல 10 minus 8 2. latest start. latest start சிவா. அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வரணும். திருப்பி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இது earliest start earliest finish புரிஞ்சுதா? எல்லாருக்கும் 4 பேருக்கும் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் புரியலன்னா சொல்லுங்க கண்ணா. ஓகே, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் சொல்லி தரேன். 1 to 2. ஓகேவா? 1ல இருந்து 2. 7 minus 2 5. சரியா? 7 minus 2 5. 1 to 3 இங்க 2 minus 2 0. ஓகேவா? ஒரே நிமிஷம். 1 to 4. 1 to 4 7 minus 1 6. ஓகேவா? 2 to 5 11 minus 4 7. 3 to 6 10 minus 8 2. 3 to 7 12 minus sorry. 3 to 7 8 minus 5 3. 4 to 6 10 minus 3 7. 5 to 8 இதோ இந்த பாட்டு. 5 to 8 வந்து 12 minus 1 11. ஓகேவா? 6 to 11 15 minus 5 10. 7 to 8 12 minus 4 8. 8 to 9 15 minus 3 12. இது புரிஞ்சுதா? ஓகே. latest finish 1 to 2 7. 1 to 3 2. 1 to 4 7. 2 to 5
11. இந்த பாட்டு மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து போட வேண்டியதான். 3 to 6 10. 3 to 7 8. 4 to 6 மித்ரா சொல்லுங்க செல்லம். 4 to 6 எப்படி வந்தீங்க? இங்க 4 to 6 எப்படி வரும்? 4 to 6 எது எடுத்துக்கணும்? எந்த 10 எடுத்துக்கணும் மித்ரா? இதுவா இதுவா? லாஸ்ட் 10. வெரி குட். சூப்பர் கண்ணா. வெரி குட். 5 to 8 சிவா நீங்க சொல்லுங்க எது எடுத்துக்கணும் கண்ணா? குட். இதான். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. 6 to 9 எது எடுத்துக்கணும்? 6 to 9 இந்த 15 தான் என்ன? செகண்ட் 15. 7 to 8 நந்தனா நீங்க சொல்லுங்க நந்தனா. 7 to 8 ரெண்டாவது கரெக்டா? 8 to 9 8 to 9 இந்த செகண்ட் 15. புரியுதா? ரைட். இது வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷா? இப்ப டோட்டல் ஃப்ளோட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படியா? மொத்தமா ஆட் பண்ணமா சிவா? மொத்தமா ஆட் பண்ணா என்ன வருது? இதெல்லாம் ஆட் பண்ணுன்றீங்களா? ஆ, யோசிங்க. டோட்டல் ஃப்ளோட்டோடது என்ன படிச்சோம் நம்ம? டோட்டல் ஃப்ளோட் உங்களுக்கு ஒரு வாட்டி ஒன் வேர்ட்லாம் கொடுத்தேனே. ம், ம். பண்ணலாமா? இங்க பாருங்க கண்ணா. EST ஆஃப் டெய்ல் இவெண்ட் எது? ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஓகே. அதாவது இருங்க இதை கொஞ்சம் எலாபரேட் பண்றேன். இல்ல புக்ல எலாபரேட் பண்ணிடவா? So total float is equal to latest start plus earliest start. 5 plus 0. Okay. That is equal to 5 equal to L. இல்லடா இப்போ ஒரே நம்பர்ல இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இல்ல? 2 minus 2 இல்ல 2 minus 2 0 plus 0. ஒரே நிமிஷம் கண்ணா நான் எழுதுறேன். இருங்க லேட்டஸ்ட் இங்கே போடுறேன். இப்படி போடவா? இங்க ஈஸியா இருக்கும். அதாவது 5 ஓகே பிளஸ் 0 சரியா ஈக்குவல் டு 5 மைனஸ். இது புரியுறதா உங்களுக்கு? 5 plus 0 is equal to 7 minus 2 புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா? 0 plus 0 is equal to 2 minus 2 புரியுறதா?
சாரி 2 minus 2. மித்ரா 1 to 4 சொல்லுங்க கண்ணா. குட். கீர்த்தனா நீங்க கண்ணா அடுத்தது 2 to 5. சிவா. இல்ல. ஒரே சிவா சிவா ஒரே நிமிஷம் சிவா 2 to 5 ஒரே நிமிஷம். சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஆனா எப்படி 7. சொல்லுங்க. 7 plus 2. ஆ இல்லையே அப்போ 9ன்னு வருதே. இல்லடா இது மூணுத்துக்குமே இந்த இது பண்ணுவீங்க ஏன்னா பிகாஸ் ஆக்டிவிட்டி இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டி இல்ல உங்களுக்கு. இதுக்கு எப்படி இதுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்றேன். 7 plus 2 minus ஆமா 4. கரெக்ட். ஸோ 2 plus 2 இல்ல. ஒரே நிமிஷம் சிவா ஒரே நிமிஷம். ஜஸ்ட் 1 minute இருங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாக்குறீங்களா இல்ல நீங்களா சொல்றீங்களா? 1 to 2 ஓட நோட் நான் சொல்றேன். 1 to 2 இந்த நோடு 1 to 2 ஓட நோடு வந்து 7 minus 2 5. ஓகேவா? ஏன்னா இது ரிப்பீட் ஆகுறது இல்ல கண்ணா. 1 1 1 1 அதனால ஃபைனல் நோடு எடுத்துக்கிறோம். 1 to 3 ஓட நோடு வந்து இந்த நோடு. சோ இந்த நோடு 2 minus 2 0. 1 to 4 ஓடது இந்த நோடு எடுத்துக்கணும் 7 minus 1 6. 2 to 5 ஓட நோடு 11 minus 6 5. ஓகே சாரி 7 minus 2 5. 3 to 6 வந்து 3 to 6க்கு வந்து 3 to 6 3 to 7 இருக்கு. So 3 to 6க்கு we have to take 10 minus 10. 3 to 7க்கு வந்து
8 minus 7 1. 4 to 6 க்கு வந்து 7 minus 1 6. 5 to 8 க்கு வந்து இந்த நோடுக்கு வந்து 11 minus 6 5. 6 to 9 இந்த நோடு 6 to 9 க்கு வந்து 10 minus 10 0. 7 to 8 க்கு நோடு வந்து 11 minus இல்ல சாரி 7 to 8 க்கு ரிப்பீட்டேஷன்ல 8 minus 7 1. 8 to 9 க்கு வந்து 12 minus 11 1. புரியுதா எல்லாருக்கும்? சிவா புரியுதா சிவா? நீங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டீங்கன்னா தரவாயிடுவீங்க. ஓகேவா? ஷுவரா இது டவுட் இருக்காது உங்களுக்கு. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இதுல இருந்து பாத்துக்கோங்க. எனக்கு இந்த கால்குலேஷன் அவ்வளவா கம்ஃபர்டபிளா இல்ல. நான் அதான் வந்து நோட்ல போட்டிருக்கேன். டைரக்ட்லி ஃப்ரம் த டயக்ராம் போட்டிருக்கேன் கால்குலேஷன்ஸ். அதனால இதுல இருந்து டேரக்டா போட்டுக்கோங்க. மித்ரா புரிஞ்சுதா மித்ரா? போடுங்க. கீர்த்தனா போடுங்க. நந்தனா போடுங்க. உங்க 4 பேருக்கு திருப்பி டவுட் இருந்தா திருப்பி இதே ஸ்ட்ரெச் நாளைக்கு திருப்பி எடுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த சம்ல கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கிரிட்டிக்கல் பாத் critical path is 13691 with duration 15 months. எதனாலன்னு சொல்ல முடியுமா? 1369 எடுத்திருக்காங்க. சூப்பர்ரா. ஓகேவா? 1369. இன்னொன்னு 3 லைக் கண்டினியூட்டியா பாருங்க. 133669 அப்படி வித் டியூரேஷன். இன்னொன்னு என்ன கேட்டிருக்கான்னா minimum number of cranes the project must have for activities 2 to 5, 3 to 7, 5 to 8 to 9 without delaying the project, given that one crane is sufficient to carry out the work involved in each activity if taken care of individually. Any idea? 2 to 5, 3 to 7, 5 to 8, 8 to 9. அதாவது இந்த ஸ்ட்ரெச் 2 to 5. ஓகேவா? அங்கேருந்து 2 to 5, 3 to 7, 5 to 8, 8 to 9 without எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம minimum number of cranes a project must have for its activities without delaying a work, given that one crane is sufficient to carry out the work. Any idea? ட்ரை பண்றீங்களா? அந்த ஆன்சர் மட்டும் கெஸ் பண்றீங்களா எப்படின்ட்டு? சிவா புரியலையா? என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் the project must have for its activities. அதாவது ஆக்டிவிட்டி 2ல இருந்து டைரக்டா 5க்கு போறதுடா. ஓகே. அப்புறம் ஆக்டிவிட்டி 3ல இருந்து டைரக்டா 7க்கு போறது. ஆக்டிவிட்டி 5ல இருந்து 8க்கு போறது. அதாவது 3 to 7, 5ல இருந்து 8க்கு போறது. ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. இந்த ஆக்டிவிட்டியில தான் இன்வால்வ் ஆகணும். ஆனா ஒரு கிரேன் சஃபிஷியண்டா போகும். சஃபிஷியண்டா டு கேரி ஆஃப் தி ஒர்க் இன்வால்வ்டு. மினிமம் வந்து ஒரு கிரேனாவது எடுத்துட்டு போனோம். ஸோ அப்போ எந்த ப்ராஜெக்ட் மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் எவ்வளவு எடுத்துட்டு போனா இந்த ரூட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க. 2 to 5, 3 to 7, 5 to 8, 8 to 9க்கு இந்த ரூட்டுக்கு கரெக்டா இருக்கிற நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்லட்டமா? கிரிட்டிக்கல் பாத் அண்ட் டியூரேஷன் போடுங்க. டோட்டல் ஃப்ளோட் போடுங்க. போட்டுட்டு இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இல்லனா நான் நாளைக்கு கிளாஸ்ல திருப்பி சொல்றேன். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. சிவா நீங்க ட்ரை பண்ணுங்க சிவா. மித்ரா, சிவா, கீர்த்தனா, நந்தனா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டினுக்கு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்ட்டு. ஓகேவா சிவா? ஐ வில் டேக் இத நான் திருப்பி இன்னொரு ஒரு வாட்டி எடுக்கிறேன். யாரு முடிஞ்சதுன்னா இல்லஸ்ட்ரேஷன் 5 ஹோம்வொர்க் போட்டீங்களா எல்லாரும்? சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா இல்லஸ்ட்ரேஷன் 5 போட்டீங்களா? சொல்லல. இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து ஜஸ்ட்
வெனஸ்டே கிளாஸ் வரும்போது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. என்ன சொல்ல வராங்க, இந்த நெட்வொர்க் டயக்ராம் புரியுறதான்னு பாருங்க. ஓகேவா? அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். அப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 7 இல்லஸ்ட்ரேஷன் 7 ட்ரை பண்ணுங்க. ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7 ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து ஒன்லி ஏர்லி ஸ்டார்ட் டைம், வெறும்னா ஏர்லி ஸ்டார்ட் டைம், ஏர்லி ஃபினிஷ் டைம். அதாவது ஏர்லி ஸ்டார்ட், ஏர்லி ஃபினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ், அது மட்டும் போட்டுவாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ தூரம் கிராக் அவுட் பண்ண முடியும் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிபிஎம் அண்ட் பர்ட், இது ஹோம்ஒர்க்கு. அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு எல்லாரும். இல்லஸ்ட்ரேஷன் 4 போட்டிங்களா ஹோம்ஒர்க் எல்லாரும்? 4. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 5 சும்மா கோ த்ரூ சம் படிச்சுட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7 இல்ல, இல்லஸ்ட்ரேஷன் 7 இல்ல, ஏதோ ஒன்று ஈஸின்னு சொன்னேன். இதுவா சொன்ன ஈஸினா? 7 ஈஸி, 7 ஈஸி. இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து வெறும்னா ஏர்லி ஸ்டார்ட், ஏர்லி ஃபினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஃபினிஷ் மட்டும் போடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். கிராஷிங்லாம் நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. மித்ரா மித்ரா ரீடைன் ஆயிடுவாங்க. சிவா, கீர்த்தனா, நந்தனா, தேங்க்யூ ஸோ மச். பை பை. இந்த ஃபைல் அமுச்சு விட்டுறேன். தேங்க்யூ குணா. தேங்க்யூ.